ஹாய் ஆல் ஆஃப் யூ, திஸ் இஸ் ஃபயாஸ் இன்சைட். வெல்கம் பேக் கைஸ். ஜிக்ர் பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டே வரோம். உங்களுடைய ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வேர்ல்டு லெவலில் இந்த ஒரு ப்ராப்ளம் காமனாக எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு பிடிச்ச பர்சன், நமக்கு வேண்டப்பட்ட ஒரு பர்சன் நம்மக்கிட்ட அன்பு காட்டலை அப்படின்னா, அவங்க நம்ம மேலே அன்பாக இருக்கிறதுக்கு, அன்பு அதிகமான முறையில் காட்டுறதுக்கு என்ன பண்ணணும், என்ன ஜிக்ர் பண்ணால் நமக்கு பிடிச்ச பர்சன் நம்ம கூட அன்பாக இருப்பாங்கங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஜிக்ர் வேறு, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஜிக்ர் வேறு. இதை ஒரு 7 நாட்கள் மட்டும் நம்ம செஞ்சால் போதும். 7 நாட்கள் செஞ்சாலுமே இந்த 7 நாட்களுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதை பண்ணுறது. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஜிக்ர் இது. இதுக்காக தனியாக நேரம் ஒதுக்கி நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். முக்கியமாக இந்த ஜிக்ர் யாரெல்லாம் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதும் நான் சொல்லிடுறேன். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நமக்கு வேண்டப்பட்டவங்க கிட்ட மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு சொன்னோன்னா, என் மனைவி என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டேன்றா, என் மேலே அன்பாக இருக்க மாட்டேன்றா அப்படின்னு நினைக்கக்கூடிய கணவன்மார்கள் தன்னுடைய மனைவி தாங்கிட்ட நல்லா பேசணும், அன்பாக இருக்கணும், அந்த ஒரு எண்ணத்தில் இந்த ஜிக்ரை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரியே மனைவிமார்கள், என்னுடைய கணவன் என்கிட்ட அன்பாக இல்லை, என்கிட்ட பிரியமாக இல்லை, என்னையை வெறுக்கிற மாதிரியே பார்க்குறாரு, வெறுக்கிற மாதிரியே பேசுகிறாருன்னு நினைக்கக்கூடிய மனைவிமார்கள் யாராவது இருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஜிக்கரை தாராளமாக 7 நாட்கள் ஓதலாம். அப்படி ஓதுறது மூலியமாக உங்களுடைய கணவன் உங்கள் மேலே அன்பாக, பாசமாக, பிரியமாக இருக்கிறத நீங்களே லைவாக பார்ப்பீங்க. இது கணவன் மனைவிக்கு மட்டும் கிடையாது. மாமியார் நம்மக்கிட்ட அன்பாக இல்லை அப்படிங்கிறப்போ மாமியார் நினச்சி இந்த விஷயத்தை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா, மாமியார் உங்கள் மேலே அன்பாக ஆகிடுவாங்க. பிள்ளைகள், நம்மளுடைய பசங்க நம்மளை மதிக்கவே மாட்டேன்றாங்க, நாம் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செய்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க உங்களுடைய சொல் பேச்சை கேட்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை ஓதினாலும் அவங்களும் சொல் பேச்சை கேட்பாங்க. கூட பிறந்த அண்ணன், தங்கச்சி, இந்த மாதிரி அந்த இரத்த சொந்தங்கள், உங்களுக்கு உரிமையானவர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இதை ஓதும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜிக்ர் நீங்கள் ஆசைப்பட்ட பர்சன் உங்ககிட்ட உங்கள் மேலே அன்பு செலுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாறாக நான் ஒரு பொண்ணை நேசிக்கிறேன், அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணணும், என் மேலே அன்பாக இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இது அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். ஏன்னா அது உங்களுக்கு உகந்தது அல்ல. என்றைக்கு நீங்கள் முறைப்படி கல்யாணம் பண்ணுறீங்களோ அப்போ தான் அவங்க உங்களுக்கானவங்கன்னு ஆகும். இதை பண்ணி நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இது அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். பேசுகிற கொஞ்சம் நெஞ்ச பேச்சும் விட்டுட்டு போயிடும். ஸோ ஒரு நல்ல விஷயத்தை ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். இப்போது இதை எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த ஜிக்ர் பார்த்தீங்கன்னா, ஒன்று காலங்காத்தால் பண்ணணும். காலையில் ஃபஜர் தொழுகை இருக்குது இல்லையா, முஸ்லீம்ஸ் காலையில் 6 மணிக்கு ஒரு ப்ரேயர் பண்ணுவாங்க. அதுதான் ஃபஜர் தொழுகைங்கிறது. ஒன்று காலையில் 6 மணிக்கு அப்புறம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் ஒரு 8 மணிக்கு மேலே இஷா தொழுகைக்கு அப்புறம் இதை நம்ம பண்ணலாம். ஸோ இதை என்றைக்கு ஆரம்பிக்கணும்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஆரம்பித்து கரெக்டாக சனிக்கிழமை அன்றைக்கி முடிக்கணும். மெயினாக இதை லேடிஸ் யாராவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பீரியட்ஸ் டைமில் கண்டிப்பாக இதை பண்ணக்கூடாது. ஸோ அந்த டேட் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்கள். 7 நாட்கள் மட்டும்தான் இதை பண்ண போகிறீங்க. இதில் நம்ம ஓதக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரா அல் ஃபாத்திஹான்னு சொல்லுவாங்க. அல் ஃபாத்திஹாங்கிற ஒரு வசனம் குரானில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 அத்தியாயம் வரும். இந்த 7-8 அத்தியாயத்தை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஓத போகிறோம், அவ்வளோதான். ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் சொல்லி வாரத்தில் வரக்கூடிய அந்த 7 அத்தியாயத்தை 7 நாள் ஸ்ப்ளிட் பண்ணி ஓத போகிறோம். இதில் முதல் விஷயம், ஃபஸ்ட்டு இது நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஞாயிற்றுக்கிழமையில் தான் ஆரம்பிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒன்று காலையிலையோ இல்லை இரவு 8 மணிக்கு மேலேயோ நீங்கள் காலையில் ஓதுறதுன்னு முடிவு பண்ணிட்டா காலையில் மட்டும்தான் தொடர்ந்து 7 நாட்கள் ஓதணும். அதே மாதிரி ஈவினிங் 8 மணிக்கு மேலே ஓதுறீங்க அப்படின்னா ஈவினிங் 8 மணிக்கு மேலே தான் தொடர்ந்து ஓதணும். ஸோ மாற்றி மாற்றி ஓதக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நீங்கள் என்ன ஓதணுன்னா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸ்க்ரீனில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கிறது மட்டும் 616 முறை ஓதணும். 616 முறை ஓதுறீங்க. ஓதி முடித்ததுக்கப்புறம் எந்த நபர் உங்கள் மேலே அன்பாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கள மனசார நினச்சி ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுங்க. நைட்டு பண்ணுறதா இருந்தால் அப்படியே தூங்கிடுங்க. காலையில் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த வேலை இந்த கரெக்டாக ஓதி முடிச்சுட்டு உங்களுடைய அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன்,
நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜிக்ர் பண்ணுறீங்க, இவங்க வந்து உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக இந்த ஜிக்ர் பண்ணுறீங்கிறத யாருக்கிட்டேயுமே சொல்லக்கூடாது. குறிப்பாக சம்மந்தப்பட்ட பர்சன்ட்டை கூட சொல்லக்கூடாது. ஒருவேளை நீங்கள் அந்த பர்சன்ட்டை சொல்லிட்டீங்க அப்படின்னா இதனுடைய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்காமே போயிடும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் இதை வந்து யாருக்கிட்டையுமே சொல்ல வேணாம். இது வந்து உங்களுக்குள்ளார மட்டுமே ரகசியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனுங்கிறத மட்டும் 616 தடவை ஓதணும். அடுத்து திங்கட்கிழமை அன்னைக்கு அர்-ரஹ்மான் இர்-ரஹீம் இது 619 தடவை. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலிகி யௌமித்தீன் இது 242 முறை. புதன்கிழமை அன்னைக்கு ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன் இது வந்து 856 முறை. வியாழக்கிழமை அன்னைக்கு இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம் இது வந்து 1073 தடவை ஓதணும். ஸ்க்ரீனில் வந்து அது மறைஞ்சிருக்கும். 1073 தடவை. அடுத்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் இது வந்து 1837 தடவை ஓதணும். 1837. ஃபைனலாக சனிக்கிழமை அன்னைக்கு இதை ஓதி முடிக்கும்போது கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் 4233 முறை ஓதணும். ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து சனிக்கிழமை வந்து இதை முடிக்கணும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஜிக்கர் ஓதுறீங்க. அதாவது சூரா ஃபாத்திஹான்னு ஒரு அத்தியாயம் இருக்குது குரானில். அதில் வந்து 7 வசனங்கள் இருக்கும். அந்த 7 வசனத்தை வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வசனமாக ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் ஓதுறீங்க, அவ்வளோதான். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் எத்தனை ஓதணும், எத்தனை முறை ஓதணுங்கிறத வந்து நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன். அதை விட அதிகமாக போனால் கூட பரவாயில்ல, ஆனால் அதை விட குறையாமல் பார்த்துக்கோங்க. ஓதி முடித்ததுக்கப்புறம் எந்த பர்சன் வந்து உங்கள் மேலே அன்பு செலுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை சொல்லி மனசார ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் இந்த ப்ரேயர் நான் பண்ணேங்கிறத யார்ட்டையுமே காமிச்சிக்காதீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட பர்சன் வெகு விரைவிலே உங்கள்கிட்ட வந்து அன்பாக பேசுவாங்க. அதையும் நீங்கள் லைவாக பார்ப்பீங்க. அப்படி உங்களுக்கு இதில் வந்து மிராக்கள் நடந்துச்சு, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய ஜிக்ர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டே வரோம். அதுக்கும் மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட் அதிகமாக கொடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.